நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஏஞ்சல் மைக்கேல் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய மெசேஜ் என்னன்னு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இது மைக்கேல் கார்டு தான். இன்னைக்கு முருகப்பெருமானுக்கு பதிலாக நான் மைக்கேல் கார்டு எடுத்து மைக்கேலுக்காக ப்ரே பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ மைக்கேல் உங்களுக்கு என்ன பிளெஸிங்ஸ் கொடுக்க போறாரு, சில விஷயங்கள் இப்போ நீங்கள் இந்த ரீடிங் பார்க்குறீங்கன்னா இது வந்து ஒரு கலெக்டிவ் மெசேஜ் தான். ஓகேவா? இதில் ஆனால் ஆஸ் யூஷுவல் போல முருகருக்கு எடுக்கிற மாதிரி 6 கார்ட்ஸ் தான் வந்திருக்கு. அது என்ன மாயஜன்மோ தெரியல, 6 கார்ட்ஸ் தான் வந்திருக்கு. இந்த 6 கார்ட்ஸ்லேருந்து வர மெசேஜ் கண்டிப்பாக ஒரு 4 விஷயமாவது உங்களுக்கு பொருந்தும். அது உங்களுக்கு தேவையான விஷயமா கூட இருக்க சான்சஸ் நிறைய இருக்கு. ஸோ நான் ப்ரே பண்ணி எடுத்திருக்கேன், நீங்கள் இதை பாருங்க. இந்த விஷயங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்சே ஆகணும். சில கிளாரிஃபிகேஷன் இருந்தால் நமக்கு நல்லா இருக்கும்ல. நம்ம வாழ்க்கையில் எப்பவுமே ஒரு சந்தேகத்தோட இருக்கிறதோட சில விஷயங்கள்லாம் தெளிவுபடுத்திக்கிறது நல்லது. சரியா? ஸோ அது போல ஒரு தெளிவுபடுத்தக்கூடிய ஒரு வாசிப்பா இருக்கணும் அப்படின்னு நான் மைக்கேல் கிட்ட ப்ரே பண்ணி எடுத்திருக்கேன். அதனால உங்களுக்கு இந்த மெசேஜ் அவர் கொடுப்பாரு. இதன் மூலியமா உங்களுக்கு சில தெளிவுகள் பிறக்கும் அப்படிங்கிறது போலதான் இந்த ரீடிங் இருக்கும். இது ஒரு உபயோகமான வாசிப்பா இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. உங்களுக்கு இதை நீங்க பாக்குறீங்கன்னா யூஸ்ஃபுல்லான ரீடிங் தான். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன் வருது என்ன தெரியுமா? பயம். தெனாலி படத்துல வர மாதிரி பயம். ஏதோ ஒரு விஷயத்துக்கு பயப்படுறீங்க. ஒண்ணு கடன் சுமையா இருக்கலாம், ஏதாவது கடன் இருக்கு, அது எப்படி தீர்ப்பேன்னு தெரியல, அது ஒரு மாதிரி பயமா இருக்கு, படபடப்பா இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கலாம். இன்னொன்று ஒரு மாற்றம் வரப்போகுது, என் வாழ்க்கையில ஒரு சேஞ்ச் வரப்போகுது அப்படின்ற மாதிரி இருக்கலாம். ஏதாவது வெளிநாட்டு பயணமா இருக்கலாம். ஸோ ஏதோ ஒரு விஷயம் மாறப்போகுது, எனக்கே தெரியுது, ஆனா அந்த மாற்றம் நல்ல மாற்றமா வருமா இல்ல வேற ஏதாவது சிக்கல்ல போய் நான் மாட்டிப்பேனா அப்படின்றது போல இருக்கலாம் உங்க பயம். பட் மைக்கேல் கொடுக்குற மெசேஜ் என்னன்னா, உனக்கு ஒரு சேஞ்ச் வரப்போது, அது ரொம்ப பாசிட்டிவான சேஞ்ச் தான். ஸோ பயம்ங்கிறது துளியும் வேண்டாம். சரியா? இந்த மாதிரி எதிர்மறையான எண்ணங்கள்லாம் வந்து அதெல்லாம் ஓரம் கட்டி வச்சிருங்க. சில நல்ல விஷயங்கள் உங்களுக்கு வரப்போகுது. அதற்கான ஒரு முன்னேற்பாடாக தான் சில விஷயங்கள்லாம் உங்க வாழ்க்கையில இப்ப நடந்துட்டு இருக்கு. சரியா? கடன் சுமைகள் இருந்தா படிப்படியா குறைஞ்சிடும். எப்படி நீங்க கடனை அடைச்சிடுவீங்க. ஸோ பயம் வேண்டாம். சரியா? கடன் அடைக்கிறதுக்கு உண்டான வழிகளை தேடுங்க, உங்களால முடியும். இப்போ இந்த ரீடிங் நீங்க பாக்குறீங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் புலப்படும். எந்தெந்த வகையில நம்ம எப்படி ரிலீஃப் ஆகலாம். சில பிரச்சனைகள் நம்மள சூழ்ந்து இருக்கு அப்படின்னா அந்த சூழ்ந்து இருக்கிற பிரச்சனைகள்ல வந்து தீர்வுக்கான உங்களுக்கு அந்த கடவுள் வந்து வழிவகை செய்வார். சரியா? இது மைக்கேல் மட்டும் கிடையாது, நீங்க வணங்குற குலதெய்வம் ஆகட்டும், இஷ்ட தெய்வம் ஆகட்டும், ஏதோ ஒரு இந்த கார்டு படிக்கும் போது வர ரெசனேட் என்ன தெரியுமா, ஏதோ ஒரு தெய்வ வழிபாடு நீங்க தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கீங்க, ஒரு சிக்கல்ல இருந்து விடுதலை ஆகணும்னு இருக்கலாம். ஸோ அதுல இருந்தெல்லாம் வழிகாட்ட நிறைய பேர் இருக்காங்க. பயம் மட்டும் வேண்டவே வேண்டாம். ஸோ கார்டு எடுத்தோன்னு வர விஷயங்கள் பயம் வேண்டாம். அதே போல இந்த பயம் இன்னொரு விஷயத்துக்கு எதுக்குன்னா, உறவு சார்ந்து இருக்கலாம். ஏதாவது ஒரு உறவை நீங்க உங்களை விட்டு போயிருக்கலாம், நீங்க தொலைக்கணும்னு தொலைச்சிருக்க மாட்டீங்க, அவங்க உங்ககிட்ட இருந்து பிடிவாதம் பண்ணி போயிருக்கலாம். இது காதலர்களா இருக்கலாம், கணவன் மனைவியா இருக்கலாம், இல்லைன்னா அம்மா அப்பா பொண்ணு, ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு நெருங்கின உறவா இருக்கும். பட் அது உங்களை விட்டு பிரிஞ்சு கொஞ்சம் தொலை தூரம் போயிருக்கலாம். ஸோ உதாசீனப்படுத்திட்டு போறதுன்னுலாம் சொல்லுவாங்க இல்லையா, காயப்படுத்திட்டு போறது, அவமானப்படுத்திட்டு போறது, இது போல ஏதோ ஒரு உறவை நீங்க பிரிஞ்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இந்த காட்டுல இருந்து வர விஷயங்கள் வருது. ஸோ அதனால என்னன்னா, சுற்றமும் நட்பும் ஏதோ ஒரு காயப்படுத்துற மாதிரியான வார்த்தைகள் பேசுவாங்க, இல்லை ஏதோ ஒரு பிரச்சனை, ஃபேமிலி டிராமாஸ் இருக்கலாம். இதெல்லாம் முடிஞ்சு போயிருக்கலாம், இதெல்லாம் உங்களோட கடந்த காலங்கள்ல நடந்திருக்கலாம். பட் இன்னமும் உங்க மனசு வந்து இந்த 4 பேருக்கு முன்னாடி நம்ம இவ்வளவு அவமானப்பட்டுட்டோம், அது கடன் பிரச்சனை, ஸோ உறவு பிரச்சனை, இந்த மாதிரி பல சிக்கல்கள் இருக்கலாம். இல்லைன்னா வெளிநாட்டுக்கு போகணும், முயற்சி பண்ணிட்டு இருக்கேன், நல்லபடியா போவேன், நான் வேலை கிடைக்குமா, இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ். இந்த கார்டு படிக்கும் போது உங்களுக்கு மைக்கேல் கொடுக்குற மெசேஜஸ் நிறைய வருது. இது எதுக்குமே பயப்பட வேண்டாம். உங்களை சுத்தி எவ்வளோ இருட்டு இருந்தாலும் வெளிச்சம்னு ஒண்ணு இருக்கு, கண்டிப்பா இருக்கு. அந்த வெளிச்சம் வந்து உங்ககிட்ட தான் இருக்கு. சரியா? ஸோ பயம் வேண்டாம். இது எப்படி சால்வ் பண்ணணும்னு நீங்க யோசிச்சீங்கன்னா போதும். சரியா? யோசிக்கிறது வந்து இந்த ஒரு விஷயத்துக்கு ஃபோக்கஸ் பண்ணுங்க, நிறைய விஷயத்த தூக்கி சுமக்காதீங்க அப்படிங்கறது மைக்கேலோட இன்னொரு மெசேஜ். சரியா? ஸோ சூப்பரா இருக்கு. கார்ட்ஸ் வந்து செம்மையா தரமான கார்ட்ஸா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதற்கான விஷயங்கள் எல்லாமே உங்ககிட்ட தான் இருக்கு. எதுவுமே இது வந்து என் கையில எதுவுமே இல்லை, என்னால கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படிங்கிற போல உங்க வாழ்க்கையில எந்த விஷயமும் கிடையாது. வெளிநாட்டுக்கு போகணும், அங்க எப்படி நான் இருப்பேன்னா சூப்பரா இருக்க சான்சஸ் இருக்கு. பட் பயம் ஒண்டி வேண்டாம். வெளிநாட்டுக்கு நீங்க போறதுன்னா அதுக்குண்டான ஏற்பாடு பண்ணிக்கோங்க. என்னென்ன ப்ரிகாஷனா செஞ்சுக்கணுமோ அதெல்லாம் செஞ்சுக்கிட்டீங்கன்னா சூப்பர். அதே போல உங்களை விட்டு சில பேர் போயிட்டாங்க அப்படின்னா அது அவங்களோட விஷயம். சரியா? நீங்க நல்லா தான் பார்த்துட்டு இருக்கீங்க, ஸோ நிறைய விஷயங்களை புரிய வச்சிருப்பீங்க, அதை மீறியும் அவங்க உங்களை விட்டு விலகி போயிட்டாங்கன்னா அது அவங்களோட கர்மா. அதுக்கு நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. நீங்க இங்க வருத்தப்பட்டுட்டே இருக்கீங்க பாருங்க, அந்த வருத்தம் ஒண்டி வேண்டாம். ஓகே? இது காதலர்களா இருந்தாலும் சரி, கணவன் மனைவியா இருந்தாலும் சரி, அம்மா பொண்ணு, அப்பா பையன், அண்ணன் தம்பி, யாரோ ஒருத்தவங்க புரிஞ்சுக்காம எடுத்தறிஞ்சு சில அவதூறான விஷயங்களை பண்ணிட்டு உங்களுக்கு போயிருப்பாங்க, ஒரு துரோகத்தை பண்ணிட்டு கூட போயிருக்கலாம். ஸோ இந்த உறவுக்காக நீங்க தான் இன்னும் கஷ்டப்படுறீங்க. பட் அவங்க போயிட்டு அங்க நல்லா இருக்காங்களான்னு கேட்டா எஸ். இப்போ உங்களை சார்ந்தவங்க, உங்களை விட்டு பிரிஞ்சு போனவங்க நல்லா இருக்காங்களான்னு கேட்டா ரொம்ப நல்லா இருக்காங்க. ஆனா நீங்க வருத்தத்திலேயே இருக்கீங்க. ஸோ மைக்கேல் கொடுக்குற விஷயம் என்னன்னா,
அவங்க நல்லா இருக்காங்கல்ல, அப்ப நீயே வருத்தமா இருக்க, நீயும் நல்லா இரு. ஸோ இதை பத்தி கவலைப்படாத. இந்த வேதனைகள் எல்லாம் தூக்கி சுமந்துட்டே இருக்கனால தான் உங்களுக்கான சில நல்ல விஷயங்கள் வரமாட்டேங்குது. நான் அதுக்கு தான் முன்னாடியே சொன்னேன், ஏதோ ஒரு கடன் சுமை இருக்கலாம், ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கலாம், இல்லை உடல் சார்ந்த ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னு தெரியல. ஸோ இப்போ இதை நீங்க பாக்குறீங்க, எனக்கு பிரச்சனையே இல்லைனாலும் ஏதோ ஒரு வருத்தம், ஒரு ஏக்கம், ஒரு மனசுக்குள்ள ஒரு வலி இருக்கு, கண்டிப்பா இருக்கு. கார்டு படிக்கும் போது ரெஸ்னேட் ஆகுது. இன்னும் சில பேருக்கு இதே வருத்தம் ஏக்கம்லாம் அதிகமா இருக்கும். அதுக்கு தான் சொன்ன கடன் பிரச்சனை இருக்கலாம், உறவு சிக்கல் இருக்கலாம், ஏதோ ஒண்ணு போட்டு அழுத்திட்டு இருக்கான்னு கேட்டா அழுத்திட்டு இருக்க வாய்ப்புகள் இருக்கு. வேலை சார்ந்து ஏதாவது இருக்கலாம். ஸோ இந்த பிரச்சனை எல்லாம் போகுமான்னு கேட்டா எல்லாமே போகும். எந்த பூட்டுக்கும் சாவி இல்லாம பூட்டு வராது, சரியா? ஸோ அது போலதான் உங்களோட பிரச்சனைகளுக்கு தீர்வுங்கிறது ஷியரா இருக்கு. பட் நீங்க அதை கண்டெடுக்கணும். அதுதான் மைக்கேல் கொடுத்துருக்க ஒரே கீ. என்னன்னா, உங்களோட கீ கண்டுபிடிங்க. இருக்கிற பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ணணும்னு பாருங்க. பிரச்சனையிலேயே உழண்டுட்டு இருக்காதீங்க. முதல்ல இதெல்லாம் தீர்ந்து போகும் அப்படின்றத நம்புங்க. இந்த மனுஷங்க மேல வச்சிருக்கீங்களா அந்த பாசம், அதை கொஞ்சம் குறைச்சிக்க பாருங்க. சிலர் உங்களை விட்டுட்டு போயிட்டாங்கன்னா ஓகே, போயிட்டாங்க, அவ்வளவுதான், அதுக்கு மேல ஒண்ணுமே பண்ண முடியாது. புரண்டுட்டு அழுதாலாம் வருவாங்களான்னு கேட்டா இந்த கார்டு படிக்கும் போது ரெஸ்னேட் ஆகுற விஷயம் இப்போ நீங்க இந்த கார்டு ரீடிங் பாக்குறீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நாளைக்கு அவங்க அவ்வளவா அவங்களுக்கு உங்களை பத்தின ஞாபகங்கள் கூட இருக்காது. ஸோ இந்த டைம் வந்து உங்களோட வாழ்க்கையோட வளர்ச்சிக்காக நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வருந்திட்டே இருக்காதீங்க. வருந்துனா எதுவுமே கிடைக்காது. விட்டுட்டு போனவங்களை விட்டுட்டு நீங்க எப்படி அடுத்த ஸ்டெப் போகலாம் அப்படிங்கிறதுக்கு பிளான் போட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும். அவங்க உங்க ரொம்ப நெருங்கல் சொந்தமா இருந்தாங்கன்னா நல்லா இருக்காங்க. இந்த டைம்ல அவங்க நல்லா இருக்காங்க. ஓகேவா? ஸோ நீங்க தான் வருத்தப்பட்டுட்டே இருக்கீங்க. ஸோ உங்களை மைக்கேல் நல்லா இருக்க மாதிரி சொல்றாரு. சில் பண்ணுங்க. ஓகே, இட்ஸ் டைம் டு பிளே. ஜாலியா மனசார சந்தோஷமா இருங்க. வேலை சார்ந்த ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் அந்த எப்படி நம்ம காலையில வேலைக்கு போயிட்டு நைட்டுக்கு வந்துட்டோம்னா அந்த பிரச்சனையை அதோட விட்டுணும், வீட்டுக்குள்ள வரைக்கும் எடுத்துட்டு வரக்கூடாது. அதே மாதிரிதான் எந்த ஒரு பிரச்சனைக்கும் ஒரு கால அளவன் இருக்கு. அதை தாண்டி உங்க வாழ்க்கையில வர அனுமதிக்காதீங்க. மனிதர்களா இருக்கட்டும், ப்ராப்ளம்ஸா இருக்கட்டும், எதுவுமே உங்க சந்தோஷத்தை கெடுக்கிற அளவுக்கு எதுக்குமே அனுமதி கொடுக்காதீங்க அப்படின்னு மைக்கேல் திடமா சொல்றாரு. சரியா? உங்களுக்கு சப்போஸ் ஏதாவது உடல் நலம் சார்ந்த ப்ராப்ளம்ஸ் இருந்தா அதெல்லாம் கூட போயிடும். ஹார்மோன் ப்ராப்ளம் ஏதாவது இருந்தா போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. நீங்க தெய்வ வழிபாடு செய்யக்கூடிய நபர்களா தான் இருப்பீங்க. ஸோ டிவைன் எனர்ஜி கூட சூப்பரா இருக்கு. மாற்றங்கிறது வருமானு கேட்டா எஸ், சூப்பரா இருக்கு. பாருங்க, இந்த மாதிரி மாற்றம் வர்றதுக்கு நம்ம முதல்ல நம்மள தயார்படுத்தி வச்சுக்கணும். சரியா? நம்ம முதல்ல கேட்டை திறந்து நல்லா அழகா வாசல் பெருக்கி கோலம் போட்டு அப்படியே 2 பக்கமும் செடிங்க வச்சு நல்லா அந்த பாக்கிறதுக்கே பிளசண்டா இருந்தாதான் சில மாற்றங்கள் நம்மளை நோக்கி வரும். நம்மளே பேய் பங்களா மாதிரி வச்சுட்டு இருந்தா எப்படி மாற்றம் வரும்? ஸோ உங்க மனசுக்குள்ள இருக்கிற அந்த எதிர்மறையான விஷயங்கள், வேண்டாத நபர்கள் எல்லாத்தையும் தூக்கி போகிக்கு கொளுத்துற மாதிரி கொளுத்திட்டு சந்தோஷமா இருங்க. கடன் பிரச்சனையா படிப்படியா குறைஞ்சிடலாம். ஓகே, பயம் வேண்டாம். அதற்கான ரூட்ஸ் என்னன்னு பாருங்க. வேர் வரைக்கும் சென்று நீங்க உங்களுக்கு பிரச்சனை இருக்கு இல்லையா, அது மேலோட்டமா கலையாதீங்க. ஒரு மரத்துல செடியில வந்து ஒரு மாதிரி இந்த அஸ்வினி பூச்சின்னு சொல்லுவாங்கல்ல, ஸோ பூச்சி தாக்கியிருந்தா அதுக்கு மேல இருக்க கிளையை உடச்சு போட்டா மட்டும் பத்தாது, வேர்ல இருந்து மருந்து வைக்கணும். அப்பதான் அந்த பிரச்சனைகள் போகும். அதே போலதான் உங்களோட விஷயங்கள் வந்து இதை நீங்க ஆழமா போய் பாருங்க. பிரச்சனை தரக்கூடிய நபர்கள் யாரு, அவங்கள நம்ம எங்க வைக்கணும், அதே மாதிரி இந்த சிச்சுவேஷனுக்கு நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணணும். சில விஷயங்கள் செய்யணும்னா செய்யணும். சில சொத்துக்கள் விற்க பாக்குறீங்க, எஸ், சில நேரங்கள்ல முடையா வந்து நிக்குது. ஏதாவது வந்து விற்கணும்னு ஆசைப்படுவீங்க, பட் ஏதாவது ஒரு தடைக்கற்கள் மாதிரி வரும். ஸோ அதற்கான ஒரு வேண்டுதல் வச்சுக்கோங்க. உங்களோட குலதெய்வம் கரெக்டா வேண்டுறீங்களான்னு தெரியல, இல்ல கரெக்டான புரோக்கர் பாக்குறீங்களான்னு தெரியல, ஏதோ ஒரு விஷயம் கைக்கு வந்தது கைக்கு எட்ட மாட்டேங்குதுன்னா அது எங்கேயோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு. ஏதோ உங்க வீட்டுல ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம். ஸோ முதல்ல வீட்டை கிளென்ஸ் பண்ணுங்க, உங்களை நீங்களே கிளென்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு என்னால இதுல இருந்தெல்லாம் வெளியில வர முடியும் அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்கன்னா ஷுவரா ஒரு 3-4 மாசத்துல நிறைய ப்ராப்ளத்துல இருந்து நீங்க வெளியில வந்துடலாம். நடக்காது, முடியாதுன்னு எதுவுமே கிடையாது. அதை உங்க மனசுகிட்ட சொல்லிடுங்க. இன்னும் சில பேர் கொண்டே நம்ம இப்போ வாழ்ந்து கெட்ட குடும்பம்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ இந்த கார்டு படிக்கும் போது ரெசனேட் ஆகிற விஷயம், நல்லா இருந்திருப்பீங்க இதுக்கு முன்னாடி, பட் இப்போ வந்து சில பொருளாதார சிக்கல்னால கொஞ்சம் டவுன் ஆயிருக்கலாம். அதெல்லாம் ஒரு கவலையும் இல்லை. அதே மாதிரி ஒரு கம்பேக் கொடுக்க உங்களால முடியும், ஷுவரா முடியும். அதை நீங்க நம்பணும். ஸோ கவலை வேண்டாம். மனுஷங்க கிட்ட வந்து பேச்சை குறைச்சிடுங்க. இறைவன் கிட்ட, இறை சக்தி கிட்ட நிறைய பேசுங்க. இறைன்னு இதுல வர விஷயம் என்ன தெரியுமா? சாப்பிடுறது. இறைங்கிறது உணவு. அதுதான் இறைவன் நம்மளுக்கு உணவு படைச்சார், அதனாலதான் அவர் பேர் இறை அப்படின்னு வரும். ஸோ நல்லா சாப்பிடுங்க. நீங்க இதை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நல்ல உணவுகளை சாப்பிடுங்க. நம்ம சாப்பிட்ற உணவுகள்ல இருந்துதான் நம்மளுக்கான ஆற்றல் வெளிப்படுது. சரியா? ஸோ தேவையில்லாத உணவுகளை நீங்க தவிர்த்தீங்கன்னா அதுலயே இதெல்லாம் ஒரு சொல்யூஷனான்னு கேட்டா எஸ். நீங்க வேணா ஒரு 10 நாளைக்கு நல்ல உணவுகளா சாப்பிட்டு நல்லா தூங்கி நல்லா எந்திரிச்சு பாருங்க. இதெல்லாம் என்ன பிரச்சனை, என்ன சுத்தி இருக்கிறதுலாம் என்ன, அதெல்லாம் தூசி மாதிரி நான் தட்டிட்டு போயிடுவேன், எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு உங்களுக்கே ஒரு
புது தன்னம்பிக்கை வரும். ஸோ மைக்கேல் இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்க சொல்லியிருக்காரு. நான் இந்த கார்ட்ஸில் வந்தது எனக்கு ரெஸ்னேட் ஆன எல்லா விஷயமும் சொல்லிட்டேன். உங்களுக்கு இதில் எது பொருந்ததோ நீங்கள் எடுத்துக்கோங்க, பொருந்தாததை தவிர்த்துருங்க. ஓகே, குட் லக், பாய்.